ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66. சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வதர்மான் எல்லாவித தர்மங்களையும் பரித்யஜ்ய துறந்து மாம் என்னிடம் ஏகம் மட்டுமே சரணம் சரணாகதி வ்ரஜ அடைவாய் அகம் நான் த்வாம் உன்னை சர்வ எல்லா பாப்யேப்யஹ பாவ விளைவுகளிலிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்கிறேன். மா வேண்டாம், சுஷஹ கவலைப்படாதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
மொழிபெயர்ப்பு: எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே. பொருளுரை: பரபிரம்மன், பரமாத்மா, வர்ணாசிரமம், சந்நியாசம், பற்றின்மை, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துதல், தியானம் என பலதரப்பட்ட அறிவையும் தர்மத்தையும் பகவான் விவரித்துள்ளார். பலதரப்பட்ட தர்மங்களை அவர் பல்வேறு வழிகளில் விளக்கினார். தற்போது பகவத்கீதையின் சுருக்கமாக அர்ஜுனன் தனக்கு விளக்கப்பட்ட அனைத்து முறைகளையும் துறந்து தன்னிடம் சரணடைந்தால் போதும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அந்த சரணாகதி அவனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் காக்கும். ஏனெனில் இறைவன் தாமே அவனை பாதுகாப்பதாக சத்தியம் செய்கிறார். எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவன் மட்டுமே கிருஷ்ணரை வழிபட கூடும் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டது. எனவே எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடாமல் தான் சரணாகதி முறையை மேற்கொள்ள முடியாது என்று ஒருவன் எண்ணலாம். அத்தகு ஐயங்களை தெளிவாக்கும் பொருட்டு எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபடாவிடிலும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்னும் எளிமையான வழிமுறையால் அவன் தானாகவே எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. எல்லா உயிர்வாளிகளின் உன்னத இரட்சகர் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடனும் நம்பிக்கையுடனும் அவரிடம் சரணடைய வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடையும் முறை ஹரிபக்தி விலாசத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஆனுகுல்யஷ சங்கல்ப பிராத்திகுல்யஷ வர்ஜனம் ரக்ஷஷீதி விஸ்வாசோ கோப்திருத்வே வர்ணனம் ததா ஆத்மநிக்ஷேப்ய கார்பண்யே ஷட்விதா சரணாகதிஹி. சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டிற்கு இறுதியில் தன்னை வழிநடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட கடமைகளை ஒருவன் நிறைவேற்றலாம். இருப்பினும் அவன் தனது கடமைகளை செய்து கிருஷ்ண உணர்வின் நிலைக்கு வராமல் இருந்தால் அவனது செயல்கள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலைக்கு ஒருவன் கொண்டு செல்ல எதுவும் புறக்கணிக்கப்பட வேண்டும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கிருஷ்ணர் கொடுக்குறார். அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், கரெக்டுங்களா? நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னா சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணர் கொடுக்குறார். ஒரு அருமையான ஒரு வழிமுறை கொடுக்குறார். அந்த வழிமுறை ரொம்ப எளிமையானதும் கூட. அது என்ன அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நிறையா வழிமுறை கொடுக்குறார். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். பகவானை பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரபிரம்மன், பரமாத்மா, பல விதத்தில் பகவானுடைய நிலையை நிறைய பேர் உணரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்த விட சிறந்தது என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிற இந்த சரணாகதி சிறந்தது. ஏன் அப்படின்னா அவர் சுயமே சொல்கிறார், என்கிட்ட மட்டும் நீ சரணாகதி அர்ஜுனா, உன்னோட எல்லா பாவ விளைவிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், பயப்படாதன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம நல்ல காரியத்தில் ஈடுபட்டால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம கஷ்டப்படுறதுக்கான மூல காரணம் என்ன? நம்ம செஞ்ச பாவ விளைவு தான். நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் 4 விதமான பாவ தூண்கள் இருக்குது.
என்ன அப்படின்னா, தகாத பால்வுறவில் ஈடுபடுறது ஒரு பாவம், மாமிசம் சாப்பிட்றது ஒரு பாவம், சூதாடுறது ஒரு பாவம், போதை வஸ்து எடுத்துக்கிறது ஒரு பாவம். ஏன் அது பாவம் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவன் போதை வஸ்து எடுத்துக்கிறதுனால அவன் யாருன்னே தெரியாமல் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் மயக்கத்தில். அப்போ அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட எந்த விதமான தர்மத்தையும் அவனால் பின்பற்ற முடியாது. அவனுக்கு கடமை என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியாது. போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தனால நல்லது என்ன கெட்டது என்னங்கிற பகுத்தறிவு அவனுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கலாம், யார் ஒருத்தவங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்களோ அவங்களால வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அவனும் கஷ்டப்படுவான், அவனை சார்ந்து அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதுபோல் நீங்கள் பார்க்கலாம், மாமிசம் உண்ணுதல்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு உயிர்வாளிகளை துடிதுடிக்க கொன்னுட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நம்ம எந்த செயல் இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறோமோ அதனோட விளைவு நமக்கு வரும், அதனுடைய விளைவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதுபோல் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு உயிர்வாளியை கொல்றது பாவகரமான செயல். அதனால தான் அந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து மாமிசம் எடுத்துக்கக்கூடாதுன்ற வர்ணனையை ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்குறார். அடுத்தது இன்னொன்று பார்க்கலாம், தகாத பாலுறவு கூடாதுன்னு சொல்லிட்டு, எவன் ஒருவன் வந்து தன்னுடைய மனைவியை தவிர மற்றவங்க எல்லாரையும் அம்மாவாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இல்லையோ அவங்கிட்ட அன்புங்கிற ஒன்று இருக்காது, அவங்கிட்ட காமம் தான் இருக்கும். அன்புன்னு ஒருத்தன்ட்ட அன்புங்கிறது ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவங்ககிட்ட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அவங்கிட்ட சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? அன்பு இருக்கிறவங்கிட்ட தான் சந்தோஷம் கிடைக்கும். கரெக்டு தானே? இவங்க எல்லாரும் என்னோட சகோதரிகள், எல்லாரும் என்னுடைய அம்மா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வேத கலாச்சாரங்கிறது, ஒருத்தனை சந்தோஷமாக அன்பான நிலைக்கு எப்படி கொண்டு செல்றது அப்படிங்கிற ஒரு பக்குவமான வழிகாட்டல். இன்றைக்கி சொல்கிறோம், நாங்களாம் விஞ்ஞானத்தில் ரொம்ப முன்னேறி இருக்கோம், நாங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை சார், நாங்களாம் இதை பின்பற்ற மாட்டோம் சுவாமிஜி, நாங்களாம் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கோம். நீங்கள் விஞ்ஞான ரீதியாக சொன்னீங்கன்னா தான் எங்களால் புரிஞ்சிக்க முடியும், இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோம். ஓகே, விஞ்ஞான ரீதியாகவே பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன சொல்லி கொடுக்குது? நீங்கள் பார்க்கக்கூடாது, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் சயின்ஸ், டாக்டர் மருத்துவமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன சொல்லி கொடுக்குது? இந்த உடலை பற்றி தானே சொல்லி தருது. இந்த உடலில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னது? உயிர். அந்த உயிர்னு ஒன்று போயிடுச்சுன்னா எல்லாம் போனோம் தானே. இந்த உடல் புண்ணியமே இல்லை தானே, இருந்து ஒரு யூஸும் கிடையாது தானே, எந்த பலனும் கிடையாது தானே. நீங்கள் விஞ்ஞான ரீதியாக முன்னேறி இருக்கேன்னு சொல்கிறீங்க, எல்லாமே இந்த உடலை பற்றின ஞானம் தான் உங்ககிட்ட இருக்குது. இந்த உடலில் ரொம்ப முக்கியமான ஒன்று உயிர், அந்த உயிரை பற்றின ஞானம் உங்ககிட்ட இருக்கா? அந்த உயிர் தானே ரொம்ப முக்கியம். உயிர்னு ஒன்று போயிடுச்சு அப்படின்னா போனோம்னு சொல்லலாம், இன்னார் பெரிய முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர் போயிடுச்சுன்னா அந்த பணத்தை வந்து நம்ம மதிப்போமா? மதிக்க மாட்டோம் இல்லையா? அது என்னது? வெறும் அழுகக்கூடிய ஒரு வஸ்து தானே. இதுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குது? மலம், சிறுநீர், எலும்பு, தசைகள், அழுகக்கூடிய ஒரு பொருள் தானே இது. இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. மதிப்பு இதுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் மதிப்பு இருக்குது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் அந்த ரொம்ப முக்கியமான ஒன்று உயிர் தான். அந்த உயிர்னா என்னங்கிற ஞானம் நமக்கு இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வந்து விஞ்ஞான ரீதியில் என்ன தான் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் முன்னேறினாலும் நமக்கு துன்பங்கள் அதிகமாகுது. காரணம் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வந்து முழுமையான ஞானம் கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம காரில் போகிறோம், வெளியே ஓட்டக்கூடிய ஓட்டுநர் டிரைவர் வந்து அரைகுறையாக தான் அவருக்கு ஓட்ட தெரியும், முழுசாக ஓட்ட தெரியாது. அவரை உட்கார வச்சு ஓட்ட சொல்லிட்டு நம்ம ஜாலியாக போக முடியுமா? சொல்லுங்கள். நம்ம சந்தோஷமாக போக முடியுமா? என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகிடும். கரெக்டு தானுங்களே? விபத்தாகிடும். ஏன்னா அரைகுறை ஞானம் வந்து எப்பயுமே ஆபத்தானது. ஒருத்தன் தன்னுடைய அதாவது ஒரு சாதாரண ஒரு வண்டியில் பயணம் பண்ணும்போது கூட இந்த பயணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஓட்டுநருக்கு முழு ஞானம் வேணும் வண்டியை பற்றி. அப்போ வாழ்க்கைங்கிற பயணத்தில் மட்டும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமா அரைக்குறை ஞானத்தை வச்சுக்கிட்டு? பூர்ண ஞானம் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கு. அந்த பூர்ண ஞானம் என்னன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, இது ரெண்டை பற்றின ஞானமும் தெரிஞ்சாதான் பூர்ண ஞானம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலை பற்றின ஞானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் முழுமையாக அவங்களுக்கால சொல்லித்தர முடியல. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, ஆய்வில் தான் இருக்குது. இன்னும் இந்த உடலை பற்றியும் அவங்களுக்கு முழுமையாக தெரியாது.
அப்போ உயிரை பற்றி சொல்கிறதுக்கு கேள்வியே தேவையில்லை. ஸோ அப்போது இப்போ நம்ம பார்க்கலாம், இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு சைடு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றம் மட்டுமே ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வெறுமனே உடலை பற்றின ஞானத்தை மட்டும்தான் கொடுக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக சந்தோஷம் முழுமையாக கிடைக்காது. அது நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே சந்தோஷம் இல்லை. யாராவது ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு போயிடுவோம். மரணம் நமக்கு துன்பத்தை கொடுக்குது, முதுமை நமக்கு துன்பத்தை கொடுக்குது, வியாதி நமக்கு துன்பத்தை கொடுக்குது. பிறக்கும் போதே அழுதுகிட்டு தான் பிறக்கிறோம். கரெக்டு தானுங்களே? அப்போது என்ன தான் நம்ம விஞ்ஞான ரீதியாக முன்னேறினாலும் நமக்கு முழு பாதுகாப்பும் கிடையாது, சந்தோஷமும் கிடைக்க போகிறதில்ல. அப்போது சந்தோஷம் எங்கே தான் கிடைக்கும்? அடுத்த கேள்வி வரும். அடுத்த கேள்விக்கான பதில் தான் இங்கே கிருஷ்ணர் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், உடல் வேற, ஆத்மா வேற, உயிர் வேற. உடல்ங்கிறது வெறுமனே அழுகக்கூடிய ஒரு பொருள் தான். இது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினால் ஆன ஒரு பொருள் தான் இது. ஆத்மாங்கிறவன் தான் நபர். அதனால தான் அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அந்த ஆத்மாவானவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிறார், பரமாத்மா கிட்ட இருந்து தான் வந்தான். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்னுடைய அம்சம்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவருடைய குழந்தைன்னு சொல்கிறார். இப்போது குழந்தையெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, கரெக்டு தானேங்களா? இப்போ உங்கள் குழந்தை சந்தோஷமாக எப்போ இருக்க முடியும்? வெறுமனே அப்பா அம்மாவை சார்ந்திருந்தாலே சந்தோஷமாக இருக்க முடியும். அது ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை, கரெக்டு தானுங்களா? எங்கேயுமே போக தேவையில்லை. வெறுமனே அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்கள பற்றி எதையுமே அவங்க யோசிக்க தேவையில்லை. வெறுமனே அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா கூட இருந்தாலே சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா அப்பா அம்மா தானே தன்னோட குழந்தைக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இன்னொருத்தவங்க போயிட்டு உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம குழந்தை நம்மளை விட்டு எங்கேயாவது போயிட்டானா நம்ம என்ன சொல்லுவோம்? யாரும் உன்னை பாதுகாக்க மாட்டாங்க, நீ உன்னை பற்றி யோசிக்காத, நீ எல்லாத்தையும் விட்டுரு, என் கூட இரு போதும், நான் உன்னை பாதுகாப்பேன், அப்படி தானே சொல்கிறோம். இது இயற்கை தானே. நீங்கள் போய் இல்லை நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன், யாராவது ஒருத்தன் பாதுகாப்பான்னு சொல்லுவீங்களா? இல்லை, என்கிட்ட நான் தான் உன்னை முழுமையாக பாதுகாப்பேன்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டு தானே? ஏன்னா நீ என் குழந்தை, என்னால் மட்டும்தான் உன்னை முழுமையாக பாதுகாக்க முடியும். என்னை தவிர வேறு யாராலையும் உனக்கு உண்மையான அன்பு காட்ட முடியாது. அது இயற்கை தானே. அதனால தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஆத்மாக்களான எல்லாரும் என்னுடைய அம்சங்கள்னு சொல்கிறார் கிருஷ்ணர். மமைவங்சே ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனகன்னு சொல்கிறார். நித்தியமாகவே என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆத்மாவான நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தை. அப்போது என்னுடைய குழந்தைங்களான நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சரணாகதி அடையணும். ஏன்னா நான் உன்னுடைய அப்பா, என்னால் மட்டும்தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். உதாரணத்துக்கு பார்க்கலாம், அது ஏன் கிருஷ்ணர் மட்டும் பாதுகாப்பு கொடுப்பார், மற்றவங்களால கொடுக்க முடியாதான்னு பார்க்கலாம். ராவணன் யாருடைய பக்தர்? சிவனோட பக்தன், கரெக்டு தானே? கிருஷ்ணர் ராமரா வரார், ராவணனை கொன்னார், சிவனால் காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல, கரெக்டு தானே? அடுத்தது பார்க்கலாம், ஹிரண்யகசிப்பு யாருடைய பக்தன்? பிரம்மாவுடைய பக்தர். அதே கிருஷ்ணர் நரசிங்கரா அவதரிக்கிறார். ஹிரண்யகசிப்புவை பிரம்மாதேவரால் காப்பாற்ற முடிஞ்சதா? முடியல இல்லையா? கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதையில் உறுதி சொல்றார், கவுந்தேயா அர்ஜுனன்ட்ட சொல்றார், அர்ஜுனா நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, என்னுடைய பக்தன் என்றுமே அழிவதில்லை, என்னுடைய பக்தனை முழுமையாக பாதுகாக்கிறேன்னு சொல்றார். உதாரணத்துக்கு பார்க்கலாம், அதே ராவணனுடைய லீலையில் பார்க்கலாம். விபீஷ்ணர் ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறார், ராமர் முழுவதும் பாதுகாக்கிறார். ராவணன் சொந்த அண்ணனே தம்பியை விரட்டி அடிக்கிறார். அப்போ என்ன பண்றார்? விபீஷ்ணர் எல்லா கடமையும் விட்டுட்டு ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறார். ராமர் முழு பாதுகாப்பு கொடுக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்துல சொல்றார் ராமர், ராவணனே கூட என்கிட்ட சரணாகதி அடைஞ்சானா அவனுக்கு நான் எல்லா விதமான பாதுகாப்பும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த விஷயம் கேட்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பிரகலாதர் 5 வயசு குழந்தை தான். அவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே அவர் அதான் பிரபுபாத் இந்த வியாக்கியானத்தில் சொல்கிறார், எவன் ஒருவன் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறானோ அவனை பற்றி, அவன் ஆத்மாவை, அவன் உயிரை பற்றி என்ன கவலை அவனுக்கு தேவையில்லைங்கிறார். அதை முழுவதும் கிருஷ்ணர் பார்த்துக்கிறாருன்னு பிரபுபாத் வியாக்கியானத்தில் சொல்கிறாங்க. எப்படின்னா, அப்பா அம்மா கூட குழந்தைங்க இருந்தாலே போதும்,
அப்பா அம்மா கண்ணும் கருத்துமா தன்னோட குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்களா? அதுபோல தான் பிரகலாதர் பார்க்கலாம். பிரகலாதர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தை தான். அவருக்கு எதுவுமே தன்னை காப்பாற்றிக்க சொந்த அப்பாவே அவருக்கு எதிரியாகிறார். இங்கே நம்ம வந்து அப்பா அம்மா பாதுகாப்பாங்கன்னு சொல்கிறோம், சொந்த அப்பாவே பிரகலாதனுக்கு எதிரியாகிறார். என்ன பண்ணுறார்? விஷத்தை கொடுக்குறார். பிரகலாதர் சண்டையை போடலையே, கடலில் தூக்கி போடுறார் ஹிரண்யகிஷிபு பிரகலாதரை. பிரகலாதர் தன்னுடைய சொந்த அப்பா கிட்ட சண்டையே போடல, எந்த விதமான கவலையும் படல, சந்தோஷமாக போகிறார். அதனால தான் பிரகலாதர் அப்படின்னா பிரதிஷ்ட ரூப ஹலாத், எப்பயுமே ஆனந்தமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் பகவான் என்னை காப்பாற்றுவார், பயப்படவே இல்லை. ஸோ பாம்பை, கொடுமையான பாம்பை விட்டு கொல்ல பார்த்தாங்க, எவ்வளோ நெருப்பில் போட்டாங்க, எவ்வளோ விஷயங்களில் செஞ்சாங்க, கடலில் தூக்கி போட்டாங்க, மலையிலேருந்து தூக்கி போட்டாங்க, எவ்வளோ செயல்கள் செஞ்சும் 5 வயசான பிரகலாதர் வந்து எந்த விதமான பயமும் அவருக்கு இல்லை, எந்த விதமான கவலையும் படலை. ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும் ஆத்மாவான எனக்கு மரணமே கிடையாது, எனக்கு வந்து பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா காப்பாற்றுறது, இப்போ அப்பா அம்மா கூட குழந்தை இருந்தாலே போதும், காப்பாற்றுறதுங்கிறத அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. கரெக்டு தானே? அந்த குழந்தை தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த குழந்தை பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறது அப்பா அம்மாவோட கடமை. அதுபோல தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதாவை வந்து கடத்திக்கிட்டு போகிறான். சீதா யார்? மகாலட்சுமி. மகாலட்சுமியோட ஒரு பார்வையினாலேயே ராவணன் அழிஞ்சிடலாம். ராவணன் ஒரு சாதாரண ஒரு அல்பமான ஒரு ஜீவாத்மா தான், அவன் ஒன்றும் பெரிய சக்திமான் கிடையாது. சீத்தைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராவணன் ஒன்றுமே கிடையாது, ஒரு தூசு மாதிரி தான். சீத்தை நினச்சிருந்தா, மகாலட்சுமி சீதா நினச்சிருந்தா அவங்க ஒரு பார்வையிலேயே ராவணனை கொண்டிருக்க முடியும், அழிச்சிருக்க முடியும். ஆனால் சீதா தன்னை காப்பாற்றிக்கல. ஏன் அப்படின்னா, நான் எனக்கு எது நல்லது, என்னை காப்பாற்றுறது வந்து ராமருடைய வேலை, என்னுடைய சுவாமி ராமருடைய வேலை, என்னையை காப்பாற்றிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சரணாகதி அப்படின்னு சில பிரபுபாதர் வியாக்கியானத்தில் சொல்கிறார். ஏன்னா சீதாவுக்கு தெரியும் என்னுடைய சுவாமி ராமர் வந்து என்னை காப்பாற்றுவார், ராமர் என்ன விரும்புகிறாரோ என்னை எப்படி அவர் காப்பாற்றணுங்கிறது அவருடைய வேலை. நான் என்னுடைய ஒரே தர்மம் என்ன, சதாசரமும் ராமரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். ராமர் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது தான் ஒரே தர்மங்கிறத நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறாங்க சீதா. அடுத்தது பார்க்கலாம் பூமி. பார்க்கலாம் ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு போயிட்டு எவ்வளோ துன்பம் கொடுக்குறான். பூமிக்கு முன்னாடி ஹிரண்யாக்ஷன் எவ்வளோ, ஒன்றுமே கிடையாது. ஹிரண்யாக்ஷன் அல்பமான ஒரு ஜீவாத்மா. பூமின்றவங்க யார்? லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பூதேவி. பூதேவின்றது ஸ்வயம் லக்ஷ்மி, நாராயணருடைய மனைவி. பூமி நினச்சிருந்தா அவங்க ஒரே பார்வையில் ஹிரண்யாக்ஷனை கொல்ல முடியும். ஆனால் பூமி வந்து தன்னை காப்பாற்றிக்கவே இல்லை. ஏன்னா தன்னை காப்பாற்றுறதுங்கிறது வராகருடைய, அதாவது பகவான் நாராயணருடைய வேலை. அப்படி அவங்க சரணாகதி அடைஞ்சதுனால தான் பகவான் உடனே வந்து என்ன பண்ணுறார், வராகரா இந்த உலகத்துக்கு அவதரிக்கிறார். ஸோ இதெல்லாம் எதுக்காக இந்த லீலைகள் நடக்குது அப்படின்னா, நம்ம எப்படி கற்றுக்கணும், சரணாகதினா நம்ம எப்படிங்க கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் இந்த லீலைகளை புரிகிறார். பகவான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், என்னுடைய பக்தன் என்றுமே அழிவதில்லை, பயப்படாதேங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லும்போது நம்ம ஏன் பயப்படுறோன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம பயப்படுறோம், நம்மளை காப்பாற்றிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பிரபுபாதர் சொல்லுவார், இந்த கிருஷ்ண பக்தியில் ஒருத்தன் முன்னேற ஆகார நித்ரா பயமைத்துனம்ச்சான்னு சொல்லப்படுது. ஆகாரம்னா சாப்பிட்றது, நித்ரானா தூங்குறது, பயனா தற்காத்து கொள்வது, மைத்துனம்னா இனம் பெருக்கத்தில் ஈடுபடுறது. ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற இந்த 4 விஷயத்துல இருந்தும் ஒருத்தன் விடுதலைப்படுவான்னு சொல்லப்படுது. இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா பயன்னு சொல்லப்படுது. பயம்னா தன்னை காப்பாற்றணுங்கிறதுல ஒருத்தன் 24 நம்ம இங்கே இந்த உலகம் சொல்லலாம், அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்க்கைங்கிறது போர்க்களம், எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. அந்த போராட்டமே தேவையில்லைன்னு சொல்கிறது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக போராட்டம் தேவையில்லை, கிருஷ்ணர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற
ஒரு ஒருத்தனுக்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவன் போராடவே தேவையில்லை. ஒருத்தவங்க அது சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்க இது செஞ்சிட்டாங்க, ஒருத்தவங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்னு வருத்தவே பட தேவையில்லை. நம்ம செஞ்ச பூர்வ கர்மத்தினோட விளைவை அனுபவிக்கிறோம், கிருஷ்ணர் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அதுதான் சில பிரபுபாதர் இங்கே வியாக்கியானத்தில் சொல்கிறார். அதாவது ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் போது எல்லா பாவ விளைவிலிருந்து விடுபட்டாதான் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட முடியும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஏஷாம் து அந்த கதம் பாபம் ஜனநாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜதே மாம் திருடவிரத்தாகான்னு சொல்லப்படுது. எவன் ஒருத்தன் தன்னோட பாவ விளைவிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கானோ அவனால தான் இந்த கிருஷ்ண பக்தியில் நிலையாக ஈடுபட முடியும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போனா நம்ம பாவ விளைவிலிருந்து நம்ம விடுபடலை தானே, அப்போ நம்மளால் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அதுக்கு தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்லை, கிருஷ்ணர் இங்கே உத்தரவாதம் கொடுக்கிறார். அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ, உன்னை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிக்கிறேங்கிற உத்தரவாதத்தை கிருஷ்ணர் கொடுக்கிறார். அவர் மேலே நம்பிக்கையை வச்சு நேரடியாக அவர்கிட்ட வெறுமன ஒருத்தன் சரணாகதி அடையிறது மூலியமாக அவன் எல்லா பாவ விளைவிலிருந்தும் அவன் விடுபட முடியும், பாவம் செய்யக்கூடிய எண்ணங்கள்லேருந்தும் விடுபடுறான். நீங்கள் கேட்கலாம், அது ஏன் சரணாகதி அடைஞ்சாதான் ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுபட முடியுமா கேள்வி வரும். அது ஏன் சரணாகதி சரணாகதி சரணாகதி, எதுக்காக அந்த சரணாகதிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க? ஏன்னா இதுதான் ஒரு ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம். சரணாகதி தான் ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம். சரணாகதி அடையிறது தான். பரமாத்மா கிட்ட பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நித்தியமான உறவு உண்டு. அந்த நித்தியமான உறவு அதுதான் சில பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த உபன்யாசம்னாலும் ரொம்ப முக்கியமான உபன்யாசம் நிறைய இடத்துல முக்கியமாக இந்த ஸ்லோகா கோட் பண்ணுவார். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாத்தி காமான். அதில் என்ன சொல்லுவார், ஒரு பகவானால தான் எல்லா ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். என்னுடைய கணவனை என்னோட மனைவியை நான் திருப்திப்படுத்திடலான்னு நினைக்கிறோம், முடியாது. என்னுடைய குழந்தைய திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம், முடியாது. என்னோட சமூகத்தில் இருக்க உறவினர்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம், முடியாது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த வர்ணாசிரம தர்மத்தில் உள்ள கிரகஸ்தா பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் ஏட்டறிவில் தெரிஞ்சுக்கிறோம். எது சரணாகதினா என்ன, ஒவ்வொரு ஆசிரமத்தினோட கடமைகள் என்ன, எல்லா விஷயத்தையும் ஏட்டறிவில் தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மச்சாரி வாழ்க்கையில். கிரகஸ்தா வாழ்க்கையில் போகும்போது அதை அனுபவ ரீதியில் உணர முடியும். நம்ம கடமைகளை செய்கிறோம். ஒரு கணவனா ஒரு மனைவிக்கான தர்மம் என்ன, ஒரு மனைவியா கணவனுக்கான தர்மம் என்ன செய்கிறோம். குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவா என்ன தர்மம், அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களோட தர்மம் என்ன. ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய தர்மத்தில் ஈடுபடும் போது ஒரு நிலையில் உணர முடியும், நான் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாராலையும் திருப்தி அடைய முடியாது அப்படின்ற விஷயத்த உணரணும். உணர்ந்த பிறகு என்ன பண்ணணும்? அப்போ யாரை நான் திருப்திப்படுத்த முடியும்னா பகவானை மட்டும்தான் நான் முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். அவரால் மட்டும்தான் நானும் திருப்தி அடைய முடியும். ஏன்னா திருப்தி அடையாத வரைக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். கரெக்டு தானே? உண்மையா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னா, யாருமே திருப்தியோட இல்லை. பணக்காரனும் திருப்தியா இல்லை, இல்லாதவனும் திருப்தியா இல்லை. அழகா இருக்கிறவனுக்கும் திருப்தி இல்லை, அசிங்கமாக இருக்கிறவனுக்கும் திருப்தி இல்லை. அறிவாளியாக இருக்கிறவனுக்கும் திருப்தி இல்லை, அறிவு இல்லாதவனுக்கும் திருப்தி இல்லை. யாருக்குமே திருப்தி இல்லை. அந்த சொந்த திருப்தியே கிடையாது. திருப்தியே இல்லாதனால தான் எல்லாருமே மற்றவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கிடைச்சா திருப்தி கிடைக்குமா, அது கிடைச்சா திருப்தி கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கோம். கரெக்டு தானே? உதாரணத்துக்கு பார்க்குறோம், நம்ம ரொம்ப பசியோடு இருக்கிறோம், வேணுங்கிற பதார்த்தங்கள் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டோம், பசி நிறைஞ்சிருது, வயிறு நிறைஞ்சிருது. அதுக்கு மேலே ஏதாவது கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? கிடையாது. வேண்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்? திருப்தி அடைஞ்ச பிறகு தேவையே இல்லைங்கிற நிலை வரும். எப்போ நம்ம உண்மையாக திருப்தி அடைகிறோமோ அதுக்கப்புறம் தேவையில்லைங்கிற நிலை வரும். அதுக்காக ஏங்க மாட்டோம். கரெக்டு தானுங்களே? அதுதான் எவன் ஒருவன் ஆத்மாவானவன் பரமாத்மாவான பகவானுடைய உறவில் அவர்கிட்ட சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு மட்டும்தான் உண்மையான திருப்தி கிடைக்கும். அது நீங்கள் கேட்கலாம், எப்படி அந்த திருப்தி கிடைக்கும்னு கேட்கலாம். அதுக்கு சில பிரபுபாதர் உதாரணம் கொடுக்குறார். ஒரு மீனை எடுத்துகிட்டு வரோம், அழகான மீன், தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பஞ்சு மெத்தையை கொடுக்குறோம். சந்தோஷமாக அது கேட்குமா? அழகாக சந்தோஷமாக அது தூங்குமா? தூங்காது. ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், சந்தோஷமாக இருக்குமா? குலாப் ஜாமுன், ரசகுல்லா, சந்தேஷ்,
சந்தோஷமாக இருக்குமா? இல்லைல்ல. ஏசி ரூமில் படுக்க வைங்க, சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஏன் அது சந்தோஷமாக இருக்காதுன்னா, மீனுடைய இயற்கையான சூழ்நிலை வந்து தண்ணியில் வாழ்கிறது தான். நம்ம தண்ணியை விட சிறந்த வஸ்துக்களை தான் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம்ங்கிறது தண்ணியை விட சிறந்தது தானே. ஒரு பாலில் மீனை விடுங்க, சந்தோஷமாக இருக்குமா? மீன் சந்தோஷமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, மீனுக்கு சந்தோஷப்படுத்தணும்னா அது இயற்கையான நிலைக்கு போனால் தான் அது சந்தோஷமாக வாழ முடியும். ஆத்மாவோட இயற்கையான நிலை என்னங்கிறத தெரியாத வரைக்கும் ஆத்மாவுக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஆத்மாவோட இயற்கையான நிலை என்னன்னா, அவன் பரமாத்மா கூட தொடர்பு கொண்டவன் தான். உதாரணத்துக்கு பார்க்குறோம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மாவானவன் நித்தியமானவன், இந்த உடல் தற்காலிகமானது. எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு பேனா வாங்கினாலும் நித்தியமாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? ஒரு செல்ஃபோன் வாங்கினாலும் எனக்கு நிலையாக இருக்குன்னு நினைக்கிறோமா? ஒரு வீடு கட்டினா கூட ரொம்ப வருஷம் நிலைச்சிருக்கணும். நான் சாகாமல் நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். என் சொந்தக்காரங்க யாருமே சாகாமல் இருக்குன்னு நினைக்கிறோம். கரெக்டு தானே? ஆனால் இந்த எல்லா தற்காலிகமான விஷயமும் நமக்கு துன்பத்தை கொடுக்குதா? பேனா உடஞ்சி போனால் துன்பம், வீடு இடிஞ்சு போனால் துன்பம், மரணம் வருதுன்னா துன்பம், யாராவது சொந்தக்காரங்க பிரிஞ்சிட்டா துன்பம். ஏன்னா நிரந்தரமான நம்ம தற்காலிகமான விஷயம் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த உலகம் துக்காலயம், துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்கிறார். அசாஸ்வதம்ங்கிறது தற்காலிகமானது. இதே தான் பிரகலாதரும் சொல்கிறார் தன்னோட தந்தையான ஹிரண்யகசிபு கிட்ட. நீ என்னதான் மூணு உலகத்துக்கும் எஜமானனாக இருக்கலாம், ராஜாங்கிற பதவி தற்காலிகமானது, உன் உடல் தற்காலிகமானது, எல்லாமே தற்காலிகமானது. தற்காலிகமான வஸ்து நிரந்தரமான ஆத்மாவுக்கு திருப்தியை கொடுக்காது. நிரந்தரமான ஆத்மாவுக்கு நிரந்தரமான உடல் தான் திருப்தியை கொடுக்கும். ஆத்மாவுக்கு ஆன்மீக உடல் தான் திருப்தியை கொடுக்கும். இந்த பௌதிக உடல் வெறுமன துன்பத்தை தான் கொடுக்கக்கூடியது. எங்கே தொட்டாலும் துன்பம் தான் இது. ஆனால் இந்த உடல் வந்து அழகுன்னு நினைக்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? மலம் இருக்குது, சிறுநீர் இருக்குது, எலும்பு இருக்குது, தசைகள் இருக்குது, எல்லாமே அருவருக்கத்தக்க விஷயம்தான் இருக்குது. ஆனால் இது உண்மையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காது. அதனால தானே காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கிறோம். ஏன்னா வாடை வருது, நமக்கே இந்த வாடை பிடிக்கல. கரெக்டு தானுங்களே? ஸோ சிறுநீர் போனால் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறோம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது அசிங்கமானது, இது நமக்கு திருப்தியை கொடுக்கல. இந்த உடல் எல்லாருக்கும் பார்க்கலாம், அவங்கவுங்க உடல் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கல. அதனால தான் அழகு போட்டுக்கிறாங்க, பூசுகிறாங்க. இந்த அழகு பத்தில், நம்மளுடைய ஹைட்டு பத்தில், நம்மளுடைய ஞானம் பத்தில். ஏன்னா இதெல்லாம் திருப்தியை கொடுக்காது. உண்மையான திருப்தி எதை கொடுக்கும்னா, ஆத்மாவுக்கு ஆன்மீக உடல் தான் திருப்தியை கொடுக்கும். அந்த ஆன்மீக உடல்ங்கிறது என்ன அப்படின்னா, பகவானுக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தத்தில் அந்த உடல் இருக்கக்கூடியது. ஸோ கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம். சில பிரபுபாதர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சரணாகதி லக்ஷணத்தை பற்றி பேசுகிறார். அனுகூல்யச சங்கல்ப பிராத்திகூல்யச வர்ஜனம், இதெல்லாம் சொல்லப்படுது சாஸ்திரங்களில். கிருஷ்ணருக்கு எது அனுகூல்யமாக இருக்கோ அந்த செயலை தான் செய்யணும்னு சொல்லுது. கிருஷ்ணருக்கு எது கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமாக இல்லாததை விளக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து கிருஷ்ணர் நம்மளை முழுமையாக பாதுகாப்பார் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லப்படுது. அவர் நம்மளை முழுமையாக பராமரிப்பாருங்கிறத நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லப்படுது. இது என்னங்க, எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் நம்ம பார்க்கணுமா? நான் சந்தோஷமாக இருக்கணும்னா எனக்கு தானே நான் யோசிக்கணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ அதைத்தான் நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு பிடிக்காததான் ஒதுக்கணும்னு நினைப்போம். கரெக்டு தானுங்களே? என்ன எதுக்கெடுத்தாலும் கிருஷ்ணருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த பக்தர்களே அப்படி தான். தனக்குன்னு எதுவுமே யோசிக்கக்கூடாதா? நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கணுமா வேண்டாமா? இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாருமே நினைக்கிறோம் தானுங்களே. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் வச்சுக்க போகிறேன், பிடிக்காததை விளக்க போகிறேன். நான் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன தப்பு இருக்குது? ஏன் கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றணுமா? கேள்வி வருது தானுங்களே. என்னையை நான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்னை நான் காப்பாற்றிக்க கூடாதா? ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? ஸோ இதுதான் விஷயம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்புங்கிறது எங்கே வரக்கூடியது? இப்போ எல்லாரும் இயங்கின்னு இருக்கிறது ஒரு விஷயம், அன்பு. அன்புங்கிறது எங்கே வரும்? அன்புனா என்ன சொல்லுங்க? பாசம். அப்புறம் பிடிச்சவங்களுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அது அன்பு. வேற? ஸோ இதுதான் அன்புங்கிறது. என்ன, எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உதாரணத்துக்கு பார்க்கலாம். இந்த உலகத்தில் காதலன் இருக்கான், காதலி இருக்கான். உண்மையான காதலன்கிறவன் என்ன பண்ணணும்?
தன்னோட காதலிக்கு எதை பிடிக்குமோ அதை செய்யறது. அந்த காதலி என்ன பண்ணணும், காதலனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். அன்புங்கிறது என்ன, தன்னை விட்டுட்டு தன்னுடைய பிரியமானவங்களுக்காக தன்னை தியாகம் பண்ணுறது தானே அன்பு. கரெக்டுங்களா? எங்கே அன்பு இருக்கோ அங்கே தானே சந்தோஷம் இருக்கும். அந்த அன்புக்காக தானே ஏங்கின்னு இருக்கோம். இந்த உலகத்தில் யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா, எனக்குன்னு யாராவது இருக்க மாட்டாங்களா? நீங்களாம் இந்த ஹரே கிருஷ்ணா கோயிலில் எல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்களுக்குன்னு ஒரு மனைவி வேணும், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், உங்களுக்குன்னு ஒரு உறவு இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த கேள்விகள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது எங்கேயுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுங்கிறது எங்கேயுமே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாஸ்திர விதிப்படி வாழணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா விவாக யஜ்யம்னு சொல்லப்படுது. கல்யாணம்ன்றது விவாக யஜ்யம்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா தர்மத்துக்காக 2 பேரும் தியாகம் பண்ணணுங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். இன்பமோ துன்பமோ கணவன் மனைவி இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு பார்க்கலாம், சீதா ராமர். சீத்தைக்காக தான் ராமர் வாழ்ந்தார், ராமருக்காக தான் சீத்தை வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேரோடைய வாழ்க்கையிலும் தியாகம் இருந்துச்சு. அதுதான் அன்பு. எதுக்காக ராமர் ராமாயணத்தை இங்கே புரிகிறார்? ஒரு கணவன் மனைவி நம்ம எப்படி இருக்கணும், அன்புனா என்னங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான். கரெக்டுங்களா? அடுத்தது ஒரு அண்ணன் தம்பி மத்தியில் உறவு எப்படி இருக்கணும், ராமா லக்ஷ்மணா பரதா சத்ருகுணா, இந்த 4 பேர் மத்தியிலும் இருந்த ஒன்று என்ன, தியாகம் தான் இருந்தது. ராமர் எதவனாலும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். பரதனுக்காக நாட்டை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறார். பரதனும் ராமருக்காக விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. லக்ஷ்மணன் ராமருக்காகவே வாழ்கிறார். சத்ருகணன் ராம லக்ஷ்மண பரத சத்ருகணன் 3 பேர், சத்ருகணன் 3 பேருக்காகவே தன்னை தியாகம் பண்ணுறார். கரெக்டுங்களா? ஸோ இந்த தியாகத்தில் தான் உண்மையான அன்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமான உறவுலேயே இங்கே தியாகம்ங்கிறது எங்கே கிடைக்குது, அன்புல கிடைக்குது. அன்புனா தியாகம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாமே தற்காலிகமானது தானே. எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு நம்ம போயிடுறோம் தானே. நம்ம இந்த உடல் அழியக்கூடிய ஒன்று தானே. அப்போ அழியக்கூடிய இந்த உடலில் சந்தோஷத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த அழியக்கூடிய உடல்லையும் உறவுலையுமே கூட தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போது பார்த்தோம் அப்படின்னா உண்மையான சந்தோஷத்துக்காக இயங்கின்னு இருக்கோம். நம்ம எதிர்பார்க்கிறது நிரந்தரமான அன்பை எதிர்பார்க்கிறோம், நிரந்தரமான சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். கரெக்டு தானேங்களா? அந்த நிரந்தரமான அன்பும் நிரந்தரமான சந்தோஷமும் எங்கே கிடைக்கும்னா நிரந்தரமான உறவுல தான் கிடைக்கும். அதான் சில பிரபுபாதர் சொல்வார். எப்பயுமே சில பிரபுபாதராக இருக்கட்டும், எல்லா ஆச்சாரியர்களுமே சில பிரபுபாதர் எல்லா ஆச்சாரியர்களோட மேற்கோளையும் கொண்டு காமிப்பார். என்ன சொல்லுவார்னா, ஆத்மாவானவன் நிலையானவன். கிருஷ்ணரும் அதான் சொல்றார், ஆத்மா அழிவற்றவன், பகவானான அவரும் அழிவற்றவர், உறவானது அழிவற்றது. அப்போ அந்த உறவுல என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ தான் அன்புங்கிறது நிரந்தரமான அன்புல தான் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த நிரந்தரமான அன்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த லட்சணங்கள் சொல்லப்படுது. கிருஷ்ணருக்கு எது சாதகமாக இருக்கோ அந்த விஷயங்களை, கிருஷ்ண பக்திக்கு சாதகம், பக்தினா என்ன, அன்புன்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கு எதை பிடிக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும், அவருக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம ஒதுக்கணும். அவர் நம்மளை பராமரிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். எப்படி பிரகலாதரை போல, சீதாவை போல, எல்லாரை போல எல்லா விதமான ஆக்சுவலாக நம்பிக்கை இருக்கணும். அதுக்கெல்லாம் மேலே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லட்சணங்களை வளர்த்துக்கிட்டாதான் நம்ம ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் சில பிரபுபாதர் கடைசியாக வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மத நெறிகளையும் துறந்து கிருஷ்ணரிடம் மட்டும் சரணடைவது எவ்வாறு என்று ஒருவன் குழம்பலாம், ஆனால் அத்தகு கவலைக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர்கிட்ட எப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி சரணாகதி அடையிறதுன்னு நம்ம குழம்பவே தேவையில்லை. கண்டிப்பாக இதுதான் ஒரு ஜீவனுடைய ஸ்வரூபம். அவன் சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் அவனும் சந்தோஷமாக இருக்க முடியும், உண்மையான எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். ஸோ உண்மையான சந்தோஷத்தை நம்ம அடையாத வரைக்கும் யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷம் கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்குன்னு பிரபுபாத் வியாக்கியானத்தில் சொல்கிறார். கிருஷ்ணர் ரொம்ப அழகானவர், கவர்ந்து இழுக்கக்கூடியவர், எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ அப்பேற்பட்ட கிருஷ்ணர்கிட்ட தான் சந்தோஷம் இருக்குது. அவர்கிட்ட சேவை பண்ணுறது மூலிமா நம்ம நித்தியமான சந்தோஷத்தை அடைய முடியும். அதனால தான் கிருஷ்ணரோட இன்னொரு பேர் ராமகன்னு சொல்லப்படுது. ராமக அப்படின்னா இன்பத்தின் இருப்பிடம். இன்பத்தின் இருப்பிடத்திலிருந்து தான் நமக்கு இன்பம் கிடைக்கும்.
ஸோ அந்த இன்ப கடலான அவர்கிட்ட தான் நமக்கு இன்பம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஸோ உண்மையான ஆனந்தத்துக்கும் உண்மையான சந்தோஷமும் நம்ம பெறாத வரைக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சந்தோஷத்தை பெறறதுக்கு கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையதை விட்டு அவர் வழி இல்லைன்னு ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கிருஷ்ணரும் அதான் சொல்கிறார், என்கிட்ட மட்டும்தான் சரணாகதி அடையணும்னு சொல்கிறார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.